தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கட்டாய கடன் வசூல் தடுப்பு மசோதா நிறைவேற்றம். வலுக்கட்டாய கடன் வசூலிப்புக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வழிவகை. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமன முறையில் உறுப்பினராகும் சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழக சட்ட மசோதா பேரவையில் நிறைவேற்றம். முதலமைச்சரே பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருப்பார் என்று மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை KK நகரில் உள்ள மழலையர் பள்ளியின் தண்ணீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவம். பள்ளிக்கு சீல் வைப்பு. கைதான தாளாளர் உட்பட 7 ஆசிரியர்களிடம் போலீசார் விசாரணை. மதுரை மாவட்டம் முழுவதும் 180க்கும் மேற்பட்ட மழலையர் பள்ளிகள் அனுமதியின்றி செயல்படுவதாக புகார். பள்ளிக்கல்வித்துறைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. 2026 2.0 லோடிங் என ஸ்டாலின் பேச்சுக்கு மக்கள் பெரிய ஓவாக போடுவார்கள். திமுக ஆட்சி வெர்ஷன் 2.0 லோடிங் என முதல்வர் கூறியிருந்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் EPS பதிலடி. அரசு உத்தரவையும் மீறி தமிழ்நாட்டில் மாணவர்களிடம் அதிக கட்டணத்தை கல்வி நிறுவனங்கள் வசூலித்துள்ளன. CAGயில் அதிர்ச்சி அறிக்கை. சிறப்பான ஆட்சி நடத்திருந்தால் அதிமுக ஏன் 10 தேர்தல்களில் தோற்றது? இடியமையின் ஆட்சியை நடத்திவிட்டு இம்சை அரசன் போல் EPS உளறிக் கொண்டிருப்பதாகவும் RS பாரதி விமர்சனம். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மே 1ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை கோடை விடுமுறை. அவசரகால வழக்குகளை விசாரிக்கும் அமர்வு அறிவிப்பு. தாவைக்க கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரிய வழக்கு விசாரணை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உரிமையியல் நீதிமன்றம். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவ் தாக்கல் செய்த ஜாமீன் தள்ளுபடி. மனுவை தேவநாதன் யாதவ் திரும்பப் பெறப்பட்டதால் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிலை கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் IG பொன் மாணிக்கவேல் மீதான வழக்கை CBI விசாரிக்க உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்கியது உச்சநீதிமன்றம். குன்றத்தூர் அருகே தாயை கொலை செய்த வழக்கில் தூக்கு தண்டனை குற்றவாளி தஷ்வந்த் விடுதலை. தந்தை சேகர் பிறல் சாட்சியாக மாறியதால் விடுதலை செய்து செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலின் 18 நாள் சித்திரை திருவிழா தொடங்கியது. மே 14ஆம் தேதி சித்திரை தேரோட்டம், 16ஆம் தேதி பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. நெல்லையப்பர் கோயிலில் சினிமா பாடலுக்கு ரீல்ஸ் எடுத்த விவகாரம். கோயில் நிர்வாகம் சார்பில் சைபர் கிரைம் பிரிவில் புகார். ரம்ஜான் கொண்டாட்டத்தின் போது காரில் இருந்தவாறு அவமதித்த சம்பவம். 1 மாதத்துக்கு பின் மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்டார் யூடியூபர் இர்ஃபான். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அவசர கூட்டம். பாதுகாப்புத்துறை அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், முப்படை தளபதிகள் பங்கேற்பு.
இரு நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கு இணைந்து பணியாற்றுவோம். கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃபின் எக்ஸ் கணக்கு இந்தியாவில் நீக்கம். பஹல்காம் தாக்குதல் சம்பவ எதிரொலியாக மத்திய அரசு நடவடிக்கை. சீனாவின் லியோயிங் மாகாணம் லியாயாங் நகரில் உள்ள உணவகத்தில் பயங்கர தீ விபத்து. உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த 22 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. உலகமே உற்றுநோக்க காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது. சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா வாதம். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இளம் வயதில் சதமடித்து சாதனை படைத்த வைபவ் சூரியவன்ஷி பாராட்டு தெரிவித்து 10 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்தார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார்.